Nimati Property Management. Contact 7667008999. மேலை நாட்டினுடைய மோகத்துல மேலை நாடு தான் மிகப்பெரிய அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் அப்படின்னு சமீபத்தில் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் இப்பதான் வந்து மனிதன் சாகாமல் இருக்க முடியுமா, வயதடையாமல் இருக்க முடியுமா, இளமையோடு இருப்பது அப்படிங்கிற ஆய்வுக்கே வர்றான். நம்ம தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நிலைக்கு வந்துட்டாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம்ல. நம்ம உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறதான் சொல்றாங்க. இதை வள்ளல் பெருவட சிற்றணுன்றார், நம்மள சிறிய அணுன்றாரு. இறைவரை வந்து பெரிய அணுன்றார். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம வந்து நீங்க அதுக்கு என்ன பெயர் வேணா வச்சுக்கலாம். அணுவுக்கு தான் ஆன்மாங்கிற பெயர். இது பல பேருக்கு தெரியாம இந்த ஆன்மாவை பற்றிய இகம் ஒரு அறிவியல் தான் ஆன்மீகம் வருது. இன்னைக்கு வந்து நீங்க நம்ம வந்து பக்தியா மாத்தி வியாபாரம் மாத்தி மதமா மாத்திட்டாங்க. சிவன் என்பது சீவன் என்கிற உயிரின் அடிப்படை. சரிங்களா? உயிரை பிடித்த மார்க்கண்டேயன் என்பவன் உயிரை பிடித்தான் அப்படின்னு. அப்போ உயிரை பிடித்தான அந்த மூலாதாரத்தை 3 இலக்க நிலை மூச்சு பயிற்சி மூலமா செஞ்சு அவன் முறையாக அந்த ஓகக்கலையில வந்து சிறந்து விளங்கிய காரணத்தினால் காலனை வென்றான் அப்படின்னு பொருள். கூற்றை மரணத்தை வென்றான்னு பொருள். அதுதான் மார்க்கண்டேயனுடைய இது. இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா வடவேத ஆரிய பிராமணர்கள் இதுக்கு வந்து ஒரு புராண கதையை சொல்லி நம்ம அப்பா பிறந்தா செத்தா நம்மளும் பிறந்த சத்திரித்த துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த துன்பங்களுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது தான் இதுக்கு ஒரே வழி பிறப்பு வேண்டாம் இறப்பு வேண்டாம்னு முழுமையாக சரணாகதி அடைதல் பேருக்கு பேர். சரணாகதி அப்படின்னா பிறப்பும் வேண்டாம் இறப்பு வேண்டாம் என்ன உற்றுராசாமி அப்படிங்கிறது தான் சரணாகதி. இல்ல இப்ப நீங்க சொல்ற அடிப்படையில பார்த்தா திருவருட் பிரகாச வள்ளலார் அவர்கள் சரணாகதி அடைந்திருக்கிறார் அப்படிங்கறத முழுமையாக இறைவரை சரணாகதி அடைந்திருக்காரு. இதே கேள்வியை நம்ம திராவிட அன்பர்கள் அடிக்கடி சொல்றாங்க. வந்து அம்பேத்கரை கொண்டு விட்டார்கள், வள்ளலாரை கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னோட கேள்வி என்னன்னா, ஈவே ராமசாமி பெரியார் ஐயாவும் வந்து பிராமணர்களை அவரை போல எதிர்த்தவர் யாரும் இல்லை. அவர் யாரும் கொலை செய்யவே முயற்சிக்கலையே. வள்ளலார் வந்து பிராமணர்கள் அழிந்து போக வேண்டும் அந்த மாதிரி சொல்லலாம். அம்பேத்கரும் சொல்லல. அவர் அம்பேத்கர் எல்லாமே பிராமணியத்தை தான் எதிர்க்கிறாங்க, பார்ப்பனியத்தை தான் எதிர்த்தாங்களே தவிர பார்ப்பனர்களை எதிர்க்கல. அறிஞர் அண்ணாவும் அதுதான் சொல்றாரு. தொழுவூர் வேலாயுதமும் தெள்ள தெளிவா சொல்றாரு, வள்ளல் பெருமானார் வந்து தன் வாழ்நாளில் அறிவியலுக்கு ஒவ்வாத எதையுமே ஏத்துக்க மாட்டான்றார். அவ்வளவு அறிவியல் நம்பி இருக்கிறார். அறிவியல் மட்டும் தான் நம்பி இருக்காரு. இனிமே சைவம் வந்து மதம் சமயம் தடையா இருக்கு இறைவனுக்கு, அதனால சாதி சமயம் குலம் கோத்திரம் ஆசிரமம் வர்ணம் எல்லாத்தையும் தூக்கி வீசுறாரு. அப்ப சொல்றாரு, நான் எழுதின புத்தகங்கள் எல்லாம் சைவத்தை பற்றி சொல்கிறது, அதுவே நாளைக்கு அரங்கத்திற்கு வந்து சாட்சிகளாக நிற்கும். ஆனாலும் பார்த்தீங்களா சைவத்தை நான் எப்படி உயர்த்தி பிடித்திருக்கிறேன் என்று. காரணம் அது எனக்கு அறிவு குறைச்சலாக இருந்ததுன்னு சொல்றாரு. ஸோ இப்படி வந்து வாழ்நாள் முழுவதும் ஒருவன் சாகா கல்வியை பற்றி ஒரு சாகா கலையை பற்றி ஆய்ந்து கொண்டிருந்த ஒருவரை அவர் அட்டம்ப்ட்லேயே ஃபெயிலியர் ஆயிருக்கலாங்க. ஒரு ஃபார் த ஆர்குமெண்ட் சேக் சொல்றேன், ஒரு விவாதத்துக்கு ஃபெயிலியர் இருக்கலாம். இவரை நீ தூக்கி தலையில வைக்கணுமா இல்ல அவர் வந்து செத்து போயிட்டாரு அழுகி போயிட்டாருன்னு சொல்லி நீ வந்து அவர் கொச்சைப்படுத்தணுமா? வள்ளலார் மறைவு சித்தியா மரணமா? ஆமா, பலராமையா. இந்த புத்தகத்தை வச்சுட்டு இப்ப வந்து சில யூடியூபர்லாம் உருட்டிட்டு கிடக்குறாங்க. பலராமையாவே சொல்லிட்டாரு, மறைமலையாடிகளே சொல்லிட்டாரு, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு. இந்த இவருடைய பேக்ரவுண்ட் போய் பார்த்து மாவட்ட நீதிபதி சித்த மருத்துவத்து மேல. ஆனால் இவர் சொல்றாரு, இந்த புத்தகத்தின் முன்னுரையில் சொல்றாரு, எனக்கு தமிழ் படிக்கும் வாய்ப்பே இல்லை. தற்கொலை செய்து கொண்டே தேவை அவருக்கு என்ன இருக்கு? சாகா கலையை பற்றி பேசிக் கொண்டிருந்த ஒருவன் வந்து தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னு கொச்சைப்படுத்துறது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். ஜீவசமாதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கடுத்து இவர் அடைந்த நிலையை வந்து எளிதாக புரிஞ்சுக்கலாம். இந்த ஜீவசமாதிக்கு ப்ரூவன் மெத்தட் நிறைய வந்து எவிடன்ஸ் இருக்கு. இன்று கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா முறையாக ஜீவசமாதி அடைந்த உடலை வந்து நீங்க 100 ஆண்டுகள் கழிச்சு எடுத்து பிளேடால கீறினாலும் ரத்தம் வரும். இது ஏராளமான காணொலிகள் வந்திருக்கு, வீடியோ இருக்கு. அந்த உடல் அழியாது. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெரிதும் பெருதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர், வள்ளலார் ஆய்வாளர், மரியாதைக்குரிய திரு வளர் மையரிவாளன் அவர்கள். வணக்கம். வணக்கம் அவர்கள். எப்படி இருக்கீங்க? நலம். நீங்க எப்படி இருக்கீங்க? குணமாக மிக்க மகிழ்ச்சி சந்திச்சதில்லை. ஏற்கனவே போன பேட்டியிலேயே பேசியிருந்தீங்க. அது நல்ல ஒரு இது அதிர்வலைகளை வந்து உருவாக்கி இருந்துச்சு. நிறைய பேர் அதை தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு அப்படின்னு. அந்த அடிப்படையில் வள்ளலார் தொடர்பாக நிறைய ஆய்வுகள் வந்திருந்தாலுமே கூட தொடர்ந்து ஒரு விடயத்தை குறித்து எல்லோருமே சந்தேகத்தை எழுப்புவாங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு சாரார் வள்ளலார் எரித்து கொலை செய்யப்பட்டார்னு பேசுவாங்க. இன்னொரு சிலர் இல்லைங்க ஒரு ஜோதியாக மாயமாகிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க அறிவியலுக்கு புறம்பா இருக்கு அப்படின்னு ஒரு சிலரும், இல்லை இதுதான் இயற்கை நியதி அப்படின்னு ஒரு சிலரும் சொல்லுவாங்க. இது மாதிரி தரவுகள் இருக்கு. ஆனால் திராவிடம் தமிழ் தேசியம்னு பேசுகிறவங்களுக்குள்ள அந்த மாதிரி பிளவுகள் இருந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் சமீப காலமாக அப்படி இல்லாமல் ஒரு சிலர் வித்தியாசமாக பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் அவர்களுமே கூட பார்த்தீங்கன்னா இல்லை எதிர்த்தான் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு பேசுகிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இந்த சந்தேகம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சுது? இதனுடைய உண்மையான மூல காரணம்னா என்ன? இதுக்கு முன்னாடி இருந்த சித்தர்கள் அருளாளர்களை பற்றிலாம் இப்படி ஒரு கேள்வி யாருக்கு வரல. வள்ளலாருக்கு மட்டும்தான் இவர்கள் இவ்வளவு வாத விவாதங்களை சொல்றாங்க.
முதலாக இப்படி வந்து அவர் இறந்து விட்டார். பொதுவா நாங்கள் சொல்வது வள்ளல் பெருமனார் சித்தி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்றோம். ஒளித்தேகம் அடைந்து விட்டார். 3 விதமான உடல்கள் இருக்கு. மொத்தம் 4 விதமான உடல்கள். அசுத்த உடல் அப்படிங்கிறது இப்ப நம்ம இருக்கிறது. இது மலம், சலம், வியர்வை இதெல்லாமே வரும். இது அசுத்த உடல். அடுத்தது சுத்த உடல், அது வராது அதுல. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிரணவ உடல் அப்படிங்கிற உடல். அடுத்தது ஞான உடல் அப்படிங்கிற உடல். அதுதான் முத்தேகம் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்றாங்க. இந்த முத்தேகம் அடைவதற்கு தான் நம்ம இத்தனை ஆண்டு காலம் இத்தனை சித்தர்கள் எல்லாம் வந்து பாடுபட்டு இருக்காங்க. உலகத்துல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணுங்க. எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, மேலை நாட்டினுடைய மோகத்துல மேலை நாடு தான் மிகப்பெரிய அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் அப்படின்னு சமீபத்தில் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் இப்பதான் வந்து மனிதன் சாகாம இருக்க முடியுமா, வயதடையாமல் இருக்க முடியுமா, இளமையோடு இருப்பது அப்படிங்கிற ஆய்வுக்கே வர்றான். நம்ம தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நரை, திரை, பிணி, மூப்பு, சாவு இந்த 5ஐ வந்து தவிர்ப்பதற்கு உண்டான ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. தவிர்க்க முடியும். ஏன்னா அதுதான் பிரச்சனையா இருக்கு. நீங்க இந்த உலகத்துல பெருங்கோடீஸ்வரர் இருக்கிறான், $1 பில்லியன் வந்து இன்னைக்கு வச்சிருக்கிறவனுக்கு என்ன இருக்கு, 80-90 வயசு செத்து போயிடறான். அப்ப அவனுக்கு என்ன வரும்? இவ்வளவு இருந்து நம்ம ஒன்னும் அனுபவிக்க முடியாம இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நீண்ட நாள் வாழலாம நினைப்பானா, நினைக்க மாட்டானா? நினைப்பாங்க தோழர். ஆனா அது இயற்கைக்கு முரணானது இல்லையா? அது ஒரு புறம் இருந்தாலும் கூட அதுதான் அது இயற்கைக்கு முரணா சரியாங்கிறதா மிக அதுலதான் இந்த விடையே இருக்கு. இந்த ஒரே கேள்வியில வந்து நீங்க எல்லா விடையுமே வந்துடுது. சோ அந்த ஆசை மனிதனுக்கு இருக்கு இல்லைங்களா? அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. இப்போ நவீன காலத்துல நம்ம எப்பவுமே வந்து வெள்ளைக்காரனும் வெள்ளையா இருக்கிறவங்க சொன்னாதான் நம்புவோம். கருப்பா இருக்கிறவன் ஒரு எளிமையா இருக்கிறவங்க சொன்னா நான் நம்ப மாட்டேன், ஏன்னா அவனுக்கு அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி பொது புத்தியில வந்திருக்கு. ஆங்கிலம் பேச தெரிந்தால்தான் நம்ம அறிவாளி, வெள்ளைக்காரன் தான் அறிவாளி, கருப்பா இருக்கிறவங்கள அறிவாளி இல்லைங்கிற மாதிரி நம்ம பொது புத்தியில திணிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய விளைவு தான். ஸோ சித்தர்கள் வந்து இதுல நிறையனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். திரைனா கண்ணுக்கு திரை விழுகிறது, ஆமா சொல்லுவாங்க. பூஞ்சானம் பூத்து போயிருந்து சொல்றீங்களா, பார்க்க முடியாத மாதிரியான பிணிங்கிறது நோய். அப்புறம் வந்து உங்களுக்கு மூப்புன்னா வயதாவது, சாவை தடுப்பது. இதற்கு தான் இதைத்தான் சித்தர் பெருமக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதற்கு விடை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது விடை கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏராளமான சான்றுகள் இதுக்கு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா நீங்க வந்து விநாயகர் அகவல்னு ஒரு பாடல் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மூலாதாரத்து 3 கணலை காலால் உதைத்தும் கருத்தறிவித்தே, காலால் உதைக்கும் கருத்தறிவித்தேன்னு வரும். இது வெளியில பாக்குறதுக்கு வந்து என்னடா மூலாதாரன்றாங்க, 3 கலன்றாங்க, காலில் உதைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு சரியான விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா மூல ஆதாரமாக, உடல்ல வந்து மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய இடத்துல அங்கே கனன்று கொண்டு இருக்கக்கூடிய நெருப்பை, ஒளியை காலால் உதைத்து அப்படின்னா கால் இடத்துல காற்று அப்படிங்கிறது பேர் கா. நம்ம தமிழ் மொழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுத்துக்கு 1000 விளக்கங்கள் இருக்கு. காலால் உதைத்தனா காற்றால் உதைத்துன்னு அர்த்தம். அப்போ மூச்சு பயிற்சி மூலமாக நீங்கள் வந்து தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்து அந்த சூட்டை வந்து அதிகப்படுத்தி அதை நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா உடலை வந்து முழுக்க வெப்பமயமாக்குறது, ஒளிமயமாக்குறது, அதை அதிகப்படியான சூடு ஏத்துறது. உடம்பு சூடு ஏற்றி நம்ம உடம்பு இது ஏத்துக்கிறோம்ல, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம்ல. நம்ம உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறதான் சொல்றாங்க. இதை வள்ளல் பெருமானார் சிற்றணுன்றார், நம்மள சிறிய அணுன்றார். இறைவரை வந்து பெரிய அணுன்றார். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம வந்து நீங்க அதுக்கு என்ன பெயர் வேணாலும் வச்சுக்கலாம். அது பெரிய அணு, இது சின்ன அணுன்றார். அவ்வளவுதான். அதைத்தான் ஆன்மா அப்படின்னு சொல்ல, அணுவுக்கு தான் ஆன்மாங்கிற பெயர். இது பல பேருக்கு தெரியாம இந்த ஆன்மாவை பற்றிய இகம் ஒரு அறிவியல் தான் ஆன்மீகம் வருது. இன்னைக்கு வந்து நீங்க நம்ம வந்து பக்தியா மாத்தி, வியாபாரம் மாத்தி, மதமா மாத்திட்டாங்க. சிக்கலே அங்கதான் வரும். எப்போ மதமானதோ, எப்போ சமயமாயி மதமாயி அது வந்து வணிகமாயி அரசியலானதோ அங்கதான் வந்து எல்லா மூட நம்பிக்கையிலுமே நமக்கு வந்துருச்சு. இப்ப வந்து திருமூலர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பாடல சொல்றாரு, மூலத்துவாரத்து மூலும் ஒருவனை மேலை துவாரத்து மேலுற நோக்கி முற்காலுற்ற காலனை காய்ந்தங்கி யோகமாய் ஞாலக்கடவுர் நலமாயிருந்ததே அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, இது அதே போலதான். இந்த மூலத்துவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கனலை எழுப்பி மேல கொண்டு வந்து மேல வந்து தலைக்குள்ள நீங்க கொண்டு போய் அதை தாண்டி எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீ வந்து காலனைனா வந்து யமனை அவனை வென்று நீ வாழலாம் அப்படின்றாங்க. இதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கண்டேயன் ஒரு இது வந்து இருக்கு நம்ம தமிழ்ல வந்து ஒரு புராண கதையா சொல்லி வச்சிருக்காங்க. மார்க்கண்டேயனை வந்து யமன் வந்து பற்ற வந்தான், அவன் சாவு நேரத்துல வந்து வரும்போது நேரா போய் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டாரு. அப்ப பாசக்கயிற்று வீசும்போது சிவன் மேலே விழுந்துருச்சு பாசக்கயிற்று. அதனால சிவனை இடதுபுறமாக தட்டி விட்டார் சிவன். அப்படி அதனால யமன் வந்து ஓடிட்டான் அப்படிங்கிறது கதை. இதனுடைய மெய்யியல் விளக்கம் என்ன அப்படின்னா, சிவன் என்பது சீவன் என்கிற உயிரின் அடிப்படை. சரிங்களா? உயிரை பிடித்தான் மார்க்கண்டேயன் என்பவன், உயிரை பிடித்தான் அப்படின்னா அப்போ உயிரை பிடித்தான அந்த மூலாதாரத்து 3 கணலை மூச்சு பயிற்சி மூலமா செஞ்சு அவன் முறையாக அந்த ஓகக்கலையில வந்து சிறந்து விளங்கிய காரணத்தினால் காலனை வென்றான் அப்படின்னு பொருள்.
கூற்றை மரணத்தை வென்றான்னு பொருள். அதுதான் மார்க்கண்டேயனுடைய இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வடவேத ஆரிய பிராமணர்கள் இதுக்கு வந்து ஒரு புராண கதையை சொல்லி இதை வந்து ஒரு மேஜிக் மாதிரி மாற்றி வச்சாங்க, மெய்யில சொல்லவே மாட்டாங்க அவங்க. ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் அந்த பக்கம். இந்த பக்கம் நம்முடைய திராவிட சிந்தனையாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து மெய்யில பார்க்க மாட்டாங்க. இது என்ன இப்போ மூட நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு இவங்க இந்த பார்வையில் பார்ப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே இந்த மெய்யிலை நோக்கி அணுக முடியாமல் இருக்கக்கூடிய தடை தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அவர்கள் மெய்யிலுக்குள்ளே வந்து இந்த விளக்கங்கள்லாம் பெற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அறிவியல் பூர்வமானதான். மூச்சு பயிற்சி இது நீங்கள் நம்ம செஞ்சு பார்த்தா, ஏன்னா நான் செஞ்சு பார்த்துருக்கேன், மூச்சு பயிற்சி பண்ணணும் அப்படின்னா அந்த அதில் உடம்பு எவ்வளோ சூடாகும், உடம்பு எனக்கு இப்போ கூட ஒரு கொப்புளம் இருக்குது, இது நீ செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு முறையாக செய்யணும். அதே அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் குரு வேணும்னு சொல்லுவாங்க, ஒரு மாஸ்டர் பக்கத்தில் வேணும். உடலில் வந்து அதிகப்படியான சூட்டை அதிகரிச்சிடும். அப்போ வந்து பூரா வந்து ஒரு எரியிற மாதிரி தன்மை வரும். அப்போ அதுக்கேற்ற உணவு முறையை எடுத்துக்கணும். அதை பக்குவப்படுத்தி அதை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த புண்ணு தானாக ஆறும். இதெல்லாம் இருக்குது. ஸோ உடலில் அதீதமான சூட்டை உருவாக்குது. இது வள்ளல் பெருமாள் சொல்றாரு, கலிகாலமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஓகக்கலையை செய்து அந்த சூட்டை நீங்கள் கிளப்புவதற்கு சாத்தியமில்லை என்றார். ஸோ அவர் எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்க. இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் வந்து நீ யோகமெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாதரா அப்படின்னு அதுக்கு மாற்றாகத்தான் அவர் வந்து என்ன சொல்றாரு, நீங்கள் புருவ மத்தியில் நினைப்பை வைத்துக்கொண்டு ஒளி தீபத்தை பார்த்து அரை சாமம் நீ வந்து அமர்ந்து அதை கண்ணிமிக்காமல் அந்த ஒளியை பார்த்து கொண்டிருந்தால் உனக்கு தேவையான சூட்டை உடம்பில் கிளப்பிக் கொள்ள முடியுன்றார். உடம்பை அதிகரித்துக் கொள்ள முடியும். இந்த காலத்துல என்ன பண்ணணுங்கிறது அந்த காலத்துல சொல்லிட்டாருங்கிறீங்க. 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அதனால தான் சொல்றாரு, ஓகக்கலைன்னு போட்டு நீ சிரமப்பட வேண்டாம், வாசி யோகம் இதெல்லாம் போட்டு சிரமப்பட்டா உனக்கு இப்ப நடைமுறையில் சாத்தியம் இல்லைனால இப்படியே செய்ய முடியும். ஆக நீங்க இறைவரை அடைவது அப்படின்னா அந்த சிற்றணு வந்து பேரணுவை சென்று அடைவது, மீண்டும் இறக்காமல் பிறக்காமல் இருப்பதற்கு தான் இத்தனை வேலைகளுமே ஒரு மனிதனுடைய கடைசி அவனுடைய புகலிடம். கடைசி கேள்வி வந்து இந்த எதுக்குல இந்த அவத்தை, மறுபடியும் பிறக்கிறோம், மறுபடியும் சாகிறோம், நம்ம அப்பா பிறந்தா செத்தா, நம்மளும் பிறந்து சாத்திரத்தின் துன்பங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த துன்பங்களுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது தான் இதுக்கு ஒரே வழி பிறப்பு வேண்டாம் இறப்பு வேண்டாம்னு முழுமையாக சரணாகதி அடைதல் பேருக்கு பேர். சரணாகதி அப்படின்னா பிறப்பும் வேண்டாம் இறப்பு வேண்டாம் என்ன உற்றுரா சாமி அப்படிங்கிறது தான் சரணாகதி. இல்லை இப்போ நீங்க சொல்ற அடிப்படையில் பார்த்தா திருவருட் பிரகாச வள்ளலார் அவர்கள் சரணாகதி அடைந்திருக்கிறார் அப்படிங்கிறதா முழுமையாக இறைவரை சரணாகதி அடைந்திருக்காரு. சரணாகதி அடைந்தது மட்டும் இல்லாம அந்த நான் குறிப்பிட்ட அந்த 3 தேகத்துல இந்த 3 தேகத்தையுமே எடுத்துட்டார். இல்ல அவர் வந்து வைதீக பிராமணியத்தை மிக கடுமையா சாடிய நபர், சாதி மத வேறுபாடுகளை சாடிய நபர், பெண்ணடிமைத்தனத்தை சாடிய நபர், காவை உடுத்தாமல் வெள்ளாடை உடுத்திய நபர். இவரை வந்து பிராமணர்கள் தான் வந்து எரிச்சிட்டாங்க. அவர்கள் தான் இவருடைய நேரடி எதிரியா இருந்தாங்க. ஏன்னா வைதீகத்தின் ஆணி வேறு அசைத்து பார்த்தவர் வைரமுத்து சொல்லுவார் இவர். அப்ப அந்த அளவுக்கு இருந்தவரை அவங்க தானே டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு தானே? நிச்சயமா லாஜிக் இருக்கு. இது வந்து நான் பொதுவாக இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே கேள்வியை நம்ம திராவிட அன்பர்கள் அடிக்கடி சொல்றாங்க. வந்து அம்பேத்கரை கொன்று விட்டார்கள், வள்ளலாரை கொன்று விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னோட கேள்வி என்னன்னா, ஈவே ராமசாமி பெரியார் ஐயாவும் வந்து பிராமணர்களை அவரை போல எதிர்த்தவர் யாரும் இல்லை. அவர் யாரும் கொலை செய்யவே முயற்சிக்கலையே ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, அது மட்டுமே காரணம் இல்லைன்னு சொல்றோம். நம்ம கருத்தியல் ரீதியாக தான் சொல்லியிருக்காரு வள்ளலார். வள்ளலார் வந்து பிராமணர்கள் அழிந்து போக வேண்டும் அந்த மாதிரி சொல்லலாம். அம்பேத்கர் சொல்லல. அவர் அம்பேத்கர் எல்லாமே பிராமணியத்தை தான் எதிர்க்கிறாங்க, பார்ப்பனியத்தை தான் எதிர்த்தாங்களே தவிர பார்ப்பனர்களை எதிர்க்கல. அறிஞர் அண்ணாவும் அதுதான் சொல்றாரு. கூட ஜே.ஹெச் காஸ்டின் அப்படிங்கிற ஆற்காடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தான் வந்து இறுதியாக போய் விசாரணை பண்றாரு. விசாரணை பண்ணி அறிக்கை கொடுக்கிறாரு. யாரு? வள்ளலாரோட மறைவை பற்றி 2 பேர், பான்பியூரி அண்ட் காஸ்டின். 2 வந்து வெள்ளைக்கார. காஸ்டின் வந்து கலெக்டர் ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர். பான்பியூரி வந்து ரெவென்யூனுடைய அந்த மாவட்டத்துக்கான ஹெட். சரி, 2 பேருமே போய் மேட்டுக்குப்பத்துக்கு போய் அந்த வளாகத்திற்கு போய் ஆய்வு செய்துவிட்டு அவர்கள் அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையினுடைய சாராம்சத்தை கடைசியில் சொல்றேன். ஸோ அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரர்கள் சொன்னது வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானார் வந்து எரிக்கக்கூடாது, புதைக்க வேண்டும் என்று சொன்னதை பிராமணர்களும் பின்பற்றினார்கள் கொடுக்குறாரு, அறிக்கையில் இருக்கு. ஸோ பிராமணர்கள் வந்து அவரை எதிர்க்கல. நல்லா புரிஞ்சுங்க. இன்னொன்று, இதே வந்து அருட்பா மருட்பா அப்படின்னு ஒரு போட்டி வருது. பிரச்சனை யார் வருதுன்னா ஆறுமுக நாவலருக்கு வருது. ஆறுமுக நாவலருக்கு ஏன் வருதுங்கிற சுருக்கமாக இந்த இடத்துல பதிய வச்சு ஆகணும். ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். இங்கே வந்து சிதம்பரத்தில் தங்கியிருந்து சைவத்தினுடைய பழமைவாதி. அவர் சைவத்தில் பழமைவாதி. அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் சைவத்தில் நம்ம வந்து திரும்ப நான் ஏன் சொல்றாங்க, பிராமணர்கள் வடவேத ஆரியர்கள் மீது எல்லா கவனத்தை திசை திருப்பிட்டு இங்கே சைவர்கள் செய்த சாதி ஏற்றத்தாழ்வையை நம்ம பேச மாட்டேன்றோம். அதையும் பேசணும், அதைத்தான் பேசணும். நீங்க அதுல வள்ளலாருடையது வந்து மிக முக்கியமானது. வள்ளலாரை எதிர்த்தவர்கள் பிராமணர்களை. வள்ளலாரை நீதிமன்றத்துக்கு எடுத்தது பிராமணன் கிடையாதுங்க, பார்ப்பனன் கிடையாது. அவர் சைவர், அவர் ஆறுமுக நாவலர். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, எதுக்காக வந்து அவர் நீதிமன்றத்துக்கு போறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அருட்பா மருட்பா பிரச்சனை வரும்போது இவ மிக முக்கியமாக அன்னைக்கு வந்து திருக்குறளையோ நீங்கள் வந்து சைவ நம்முடைய பக்தி இலக்கியங்களோ எளிய மனிதரும் ஒடுக்கப்பட்ட மனிதரும் படிக்க முடியாதுங்க, அன்னைக்கு கிடைக்கல.
அது உயர் சைவர்கள் மட்டும்தான் வாசிக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. உயர் சாதி மக்களுக்கானதா இருந்துச்சு. அப்ப நீங்க என்ன பண்றாங்க, அந்த பாடல்களையும் நம்ம பாட முடியாது. அன்று வந்து குலதெய்வ கோயில் இருந்து நம்ம எல்லா கோயில்களும் அன்னைக்கு இருந்துச்சு. அன்னைக்கு பாடல்கள்லாம் பாட முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமாள் எளிய பாடல்களை கொடுக்கிறார். அவர் துலுக்கானத்தம்மனை பத்தி பாடியிருக்காருங்க. சென்னையில துலுக்கானத்தம்மனை பத்தி பாடியிருக்காரு. முருகனை பற்றி இங்க வந்து கந்தகோட்டத்துல வந்து அவர் பாடிய பாடல் பெற்ற ஸ்தலம் அது. அத்தனை கடவுளரை பற்றி பாடல் பாடியிருக்காரு. ஆனால் எதுலையுமே மூட நம்பிக்கை இருக்காது. அதை அழகா கொண்டு போய் அறிவியலோடு இணைத்துதான் பாடியிருப்பார். தொழுவூர் வேலாயுதம் தெள்ள தெளிவா சொல்றாரு, வள்ளல் பெருமானார் வந்து தன் வாழ்நாளில் அறிவியலுக்கு ஒவ்வாத எதையுமே ஏத்துக்க மாட்டான்றார். அவ்வளவு அறிவியல் நம்பி இருக்கிறார். அறிவியல் மட்டும் தான் நம்பி இருக்காரு. அதற்கு இயற்கை உண்மைன்னு பெயர் வச்சிருக்காரு. நேச்சுரல் ட்ரூத். அதுதான் வள்ளல் பெருமானார் சொன்ன வார்த்தை. இந்த உலகத்துல எனக்கு தெரிந்த அந்த வார்த்தை வேற யாரும் பயன்படுத்த, இயற்கை உண்மை அப்படின்றார். அப்ப இயற்கைனாலே அதுக்கு உண்மைங்கிற வார்த்தையை சேர்த்து முழுக்க அறிவியல் சார்ந்த ஒரு மூட நம்பிக்கை எந்த இடத்துலயுமே சொல்லல. வள்ளல் பெருமானாரை பற்றி நிறைய வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்லப்பட்டதா இருக்கு. நீதிமன்றத்துக்கு உள்ள போன உடனே எல்லாமே நீதிபதி உட்பட எல்லாம் எழுந்து நின்றுட்டாங்க, அதனால நீதிபதி வழக்குல இருந்து அவர் விடுதலை பண்ணிட்டார். அது தவறு, பிழையான தகவல். அந்த இதுக்காக நீதிமன்றம் போனார்னா இந்த அருட்பா பிரச்சனை வரும்போது தீட்சிதர்கள் வள்ளலாரை கூப்பிட்டு அவருக்கு ஆதரவா ஒரு கூட்டம் போடுறாங்க. சிதம்பரம் தீட்சிதர்கள் அவருக்கு ஆதரவா கூட்டம் போடும்போது இவருக்கு தெரியுது ஏதோ பிளான் பண்றானுங்கன்னு தெரிஞ்ச உடனே போயிடுறாரு. போய் அமைதியாக அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப நடேச சபாபதி நடேசன் அவர் பேர், எனக்கு சபா நடேசன் பெயர் எனக்கு சரியான இல்லை, சபா நடேசன் அவருடைய பெயர்னு வச்சுக்கலாம். அவர் வந்து என்ன பண்றாருன்னா வள்ளலாரை வச்சுட்டு அந்த கூட்டத்தில் ஆறுமுகனாவலர் கையை காலை உடைக்க வேண்டும், அவரை வந்து வெட்ட வேண்டும், குத்த வேண்டும்லாம் பேசுறாரு. வள்ளல் பெருமானார்ட்ட கேட்டபோது அவர் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து ஆறுமுகனாவலர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அவர் நாவலர் அல்லவா, ஏன்னா நாவலர் அப்படின்னு தான் பெயர், அவர் நாவலர் அல்லவா, நான் அலறத்தானே செய்யும் அழகான தமிழ்ல சொல்லிட்டு வச்சுட்டார். இது என்ன போய் எங்க போட்டு கொடுத்துட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அந்த கூட்டத்தில் வச்சுட்டு வள்ளலார் வந்து உங்களை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லியிருக்காரு, உங்க நாக்கை வெட்டுவேன்னு சொல்லியிருக்காருன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. செய்தித்தாள்களே வந்து இவர் திட்டுறது வந்து அந்த நடேசன் சபா நடேசன் பேசுனது இதழ்களிலே வந்துடுச்சு. இதுக்கு டிஃபேமேஷன் கேஸ் போடுறாரு நாவலர். டிஃபேமேஷன் கேஸ் போடுறாங்க வரலாறு போடுறாரு, அவதூறு வழக்கு போடுறாரு. அதுல மொத்தம் 6 பேர் மேல புகார் சொல்லப்படுது. A6 தான் ராமலிங்க வள்ளலார். ஸோ முதல்ல நடேச சபேச நடேச சிவாச்சாரியார்கள், அவர் தான் A1. போனோடனே இதில் முறையாக விசாரிக்கிறாங்க. வள்ளலார்கிட்ட நீதிபதி கேட்குறாரு. கேட்டபோது ஐயா இந்த மாதிரி உங்கள் மீது சொல்கிறாங்கன்னா, நான் அப்படிலாம் பேசலைங்க, எல்லாருக்குமே தெரியும், நான் அப்படி பேச மாட்டேன்னு சொன்னால் அவரை விடுதலை பண்ணிடுறாங்க. இது ஓவரா பேசினார் பாத்தீங்களா, அந்த ஆளுக்கு 50 ரூபாய் பெனால்ட்டி போட்டுறாங்க. இதெல்லாம் ஆவணங்களோட இருக்கு. நடேச சபேச சிவாச்சாரியாருக்கு 50 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. எனவே நான் எதுக்காக சொல்றேன்னா, மிகைப்படுத்த வேண்டாம்னு சொல்ற வள்ளல் பெருமானார். இது மேஜிக் பண்ணாதீங்க, அந்த புராண கதைகள் சொல்லாதீங்க. ஆஸ் இட் இஸ் ரொம்ப எளிமையா இருக்காரு. சைவத்தை பின்பற்றிட்டு இருந்தாருங்க, சைவத்தை தூக்கி வீசுறாரு. இனிமேல் சைவம் வந்து மதம் சமயம் தடையா இருக்கு இறைவனுக்கு, அதனால சாதி சமயம் குலம் கோத்திரம் ஆசிரமம் வர்ணம் எல்லாத்தையும் தூக்கி வீசுறாரு. அப்ப சொல்றாரு, நான் எழுதின புத்தகங்கள் எல்லாம் சைவத்தை பற்றி சொல்கிறது, அதுவே நாளைக்கு அரங்கத்திற்கு வந்து சாட்சிகளாக நிற்கும். ஆனாலும் பார்த்தீங்களா சைவத்தை நான் எப்படி உயர்த்தி பிடித்திருக்கிறேன் என்று, காரணம் அது எனக்கு அறிவு குறைச்சலாக இருந்ததுன்னு சொல்றாரு. அவரே சுய விமர்சனம் பண்ணிக்கிறார். யாரு ஒத்துக்குவாங்க சொல்லுங்க? எந்த மகான் வந்து ஒத்துக்குவான்? அன்று எனக்கு சற்று அறிவு குறைச்சலாக இருந்த காரணத்தினால் சைவத்தை பின்பற்றினேன், எனக்கு இறைவன் இப்பொழுது எல்லாத்தையுமே உணர்த்திட்டான், அதனால அதெல்லாம் விட்டு வந்ததால் தான் நான் பெருத்த லாபம் அடைகிறேன் அப்படின்றார். ஸோ இவ்வளவு ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அவர். அதனால வந்து அவர்கிட்ட வந்து நீங்க அதே மாதிரி சங்கிலி ஒன்று இருந்துச்சு, சங்கிலி தங்கத்தில் பண்ணாரு, அது வந்து இரும்பா வந்து மாறிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆஸ் இட் இஸ் அவர் ஒரு தத்துவமாக தான் பண்ணார். ஏற்கனவே நம்ம கடந்த காலையில் சொல்லிக்கிறோம், இந்த ஞானசபை என்பதற்கு விளக்கத்தை நம்ம கடந்த காலையில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா, கமிங் டு த பாயிண்ட் வந்து பார்க்க போனா, இவர் வாழ்நாள் முழுவதும் சாகா கல்வியை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருந்தவர். சின்ன வயதுல அவங்களுடைய அண்ணியார் எடுத்தா வாழ்றாரு. அப்ப வந்து வாழும்போது அவங்க அண்ணன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போலன்னு சோறு போட மாட்டேன்ட்டார், அவனுக்கு சோறு போடாதுன்ட்டார். இவர் பின்வாசல் வழியா வந்து அண்ணியார்கிட்ட சோறு வாங்கி சாப்பிட்டாரு. அந்த ஒரு அந்த விரக்தி அவருக்கு இருந்துச்சு. ஒரு இடத்துல ஒரு காலகட்டத்தில் சொல்றாரு, எனக்கு அப்பா அம்மாங்கிறது வந்து முருகன் தான்ட்டார் அவர். அந்த அளவுக்கு ஒரு முருகனுடைய மேல வந்து பக்தியா இருக்காரு. அதற்கு பிறகு சிவன் நடராசரி போய் வளர்ச்சி அடைய அவர் அப்படியே நடராசன் சிவத்துக்கு அந்த கான்செப்ட் போயிட்டார். அசுத்த உடலாக இருந்தவர் தான் அவர். அவருக்கு மலசலம்லாம் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. அதன் சுத்த உடலாக மாற்றிய போது நின்றுச்சு. அதுக்கடுத்து பிரணவ உடலாக கிடைச்சிருச்சு, ஞான உடலுக்கும் கிடைச்சிருச்சு. இந்த தேகத்தில் அடைகிறார். சின்ன வயதில் அவங்க அண்ணிட்டு கேட்கிறார், அம்மா எதுக்குமா வந்து நம்ம வந்து மூக்கை வந்து வாய்க்கு மேலே வச்சிருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு, சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது. அப்போ அவங்க அண்ணி, எனக்கு தெரியலப்பா, நீ தானே எல்லாம் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன்னு சொன்ன சிம்பிளான விஷயம் தான், ஒன்றும் நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். நாம் உண்ணுகிற உணவு வந்து கெட்ட உணவா நல்ல உணவா என்ன என்று பார்ப்பதற்காகத்தான் மூக்கு வந்து இப்படி படைக்கப்பட்டிருக்கிறது இயற்கையால அப்படிங்கிறார். அப்போ சின்ன வயதுல இருந்து உடலை பற்றிய ஆய்வுகளை வந்து மிக ஆழமா மேற்கொள்றாரு அவர். அதே மாதிரி எங்கெல்லாம் நீங்க வந்து ரோமம் முடி வளர்கிறது அப்படின்னு எழுதுற உரைநடையில சொல்லியிருக்காரு. முடி வளராத இடம் வந்து பாத்தீங்கன்னா, சுத்தமான இடம் வந்து நெற்றிப்பூட்டுல வந்து முடி வளராது. ஏன் வளரல அப்படின்னா, அதே மாதிரி கன்னங்கள்ல வளராது. எங்கெல்லாம் முடி வளரலையோ அங்கெல்லாம் வந்து இந்த உயிர் வித்தாற்றல் வந்து அதிகப்படியா இருக்கு அப்படின்றாரு அவர்.
ஓகே. அதன் காரணமாக தான் அந்த முடி வளராம இருக்கு அப்படி இப்படி உடலை பற்றிய ஆய்வுகளையே தொடர்ந்து பண்றாரு. 448 மூலிகைகளை வந்து பண்றாரு. மிகச்சிறந்த மருத்துவர், மிகச்சிறந்த மருத்துவர் அவரு. காயக்கற்பம் உள்ளிட்ட அனைத்து மூலிகைகளுமே அவருக்கு கிடைச்சிருச்சு அவருக்கு. சரிங்களா? இப்ப என்னன்னா இதெல்லாம் அவர் கிடைச்சு அது ரெண்டாவது சொல்றாரு, எடுத்துனே சும்மா கண்ணமூடிக்கு வந்துட்டுலாம் நீ சாகர நிலை அடைஞ்ச முடியலாம் சொல்ல. முதல்ல உயிர் ஒழுக்கத்தை கடைபிடி, பிற உயிர்களையும் உன்னுயிர்கள் போல மதிக்கணும், கருது, பசி ஆற்று அடுத்தவனுக்கு, இது ரெண்டாவது சொல்லி சாப்பாடு போட சொல்றாரு. மூன்றாவது ஜீவகாருண்யங்கிறத மிக முக்கியமாக சொல்றாரு. அது அடுத்து பரோபகாரம், பிறருக்கு உதவி செய், பிற உயிர்களுக்கு துன்பம் விளைக்கிற உயிர்களுக்கு உதவி செய். அதன் பிறகு நீ இறைவரை வேண்டுன்றார். இறைவரை வந்து அன்றாடம் நீ வந்து வேண்டிக்கிட்டு. ரெண்டாவது அதே போல் அந்த உடலை பாதுகாப்பதற்கு அதை வந்து இந்த சித்தி உடலாக மாற்றுவதற்கு மூலிகைகளையும் பயன்படுத்த சொல்றார். உணவு வகைகளை வந்து உணவு ஒழுங்குபடுத்துறாரு. உடற்பயிற்சிகளுக்கு குறிப்பாக மூச்சு பயிற்சி, அந்த நம்ம இது சொன்னோம் மூச்சு பயிற்சி என்பதை வந்து அவர் வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் இந்த விளக்கு பயிற்சி சொல்றாரு அவர். நீ வந்து அரைச்சாமத்தில் உடலை வந்து உஷ்ணப்படுத்தி கொள்ள முடியும்னா அது வெயிலுக்குள்ளே போனால் நமக்கு புரியும் என்னென்னலாம் சொல்றாருன்னு புரியும். ஸோ இப்படி படிப்படியாக பல விதங்களில் தான் வந்து உடம்புக்கு அப்படி வந்து நீங்கள் சித்தி நிலை கொண்டு போக முடியும்னு சொல்றாரு. இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக சொல்றாரு அவர், எதையுமே அவர் வந்து மறைக்கல. ஸோ இப்படி வந்து வாழ்நாள் முழுவதும் ஒருவன் சாகா கல்வியை பற்றி ஒரு சாகா கலையை பற்றி ஆய்ந்து கொண்டிருந்த ஒருவரை அவர் அட்டம்ப்ட்லேயே ஃபெயிலியர் ஆயிருக்கலாங்க. ஒரு ஃபார் த ஆர்கியூமெண்ட் சேக் சொல்கிறேன் நான், ஒரு விவாதத்துக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். இவரை நீ தூக்கி தலையில் வைக்கணுமா, இல்லை அவர் வந்து செத்து போயிட்டார் அழுகி போயிட்டாருன்னு சொல்லி நீ வந்து அவர் கொச்சைப்படுத்தணுமா? நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தர், நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் சாகா கலையை பற்றி 51 ஆண்டுகள் வாழ்நாள் முழுவதும் ஒருத்தன் ஆய்வு பண்ணியிருக்கான். இது ஏன் நீ வந்து முன்னிலைப்படுத்தலை? இதைத்தானே முன்னிலைப்படுத்தணும், பெருமை சொல்லணும். தமிழ் வாழ்க தமிழர் வாழ்கன்னு சொல்கிறவங்க இதையெல்லாம் நீங்கள் முன்னிலைப்படுத்தணும். இதையே சிறுமைப்படுத்துறீங்க. ஆனால் அந்த நிலையை அடைஞ்சார் அவர். இவங்க சொல்றதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இது வந்து எப்போ வரும் தெரியுங்களா? முதல்ல 1883ஆம் ஆண்டு தினவர்த்தமானி அப்படிங்கிற ஒரு இதழ்ங்க. அந்த இதழ் யாரால் நடத்தப்பட்டதுன்னா ஆறுமுக நாவலருடைய ஆதரவாளர்களால் நடத்தப்பட்ட இதழ். அந்த இதழுக்கு மாதம் 200 ரூபாய் பிரிட்டிஷ்காரன் பணம் கொடுக்குறான். ஒரு பெர்சிய பாதிரியார், அவர் பேர் பெர்சியன் நினைக்கிற பேர், அவர் பெர்சிவல் பாதிரியார் அவர் பேர். ஒரு பாதிரியார் மூலமா அப்ப மாதம் 200 நீங்க இன்னைக்கு கணக்கு போடுங்க, எவ்வளவோ லட்சங்கள் லேக்ஸ்ல போகும். அப்ப கொடுத்துதான் அந்த பத்திரிகை நடத்துறாங்க. தினவர்த்தமானி இதழ் தான் 1883 முதல்ல வள்ளலார் வந்து இறந்து விட்டார். உள்ள போய் பார்த்தபோது அவள் உடல் அழுகி இருந்தது, கட்டெரும்பு மொய்த்தன. அப்புறம் வந்து உடனே சந்தனத்தையும் இதெல்லாம் போட்டு வந்துட்டாங்க. யாரு? இந்த மாவட்ட ஆட்சியர். பிரிட்டிஷ் ஆட்சிக்காரன் அப்படி டெட் பாடி பார்த்துட்டு மேலே சந்தனத்தை போட்டு வருவானா? ஸோ அதுலேயே லாஜிக் அடிபட்டு போகிறது. நம்ம ஊர் போலீஸ்னா கூட நீங்கள் வந்து எதையாவது பிரைப் பண்ணி கூட ஏதாவது பண்ணலாம், பிரிட்டிஷ்காரன்ட்ட முடியுமா அது? ஸோ அதுலேயே அந்த லாஜிக் அடிபட்டது. ஆனால் அப்படி பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பெரியாரோடு இருந்தார் இல்லைங்களா, வே ஆணைமுத்து ஐயா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புத்தகத்தில் வந்ததை இதே கருத்தை வந்ததை அவர் பப்ளிஷ் பண்ணிடுறாரு. ஸோ அதுதான் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அவர் எரித்துட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லி வந்து பரவுனது. ஸோ எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய எதிர்முகாமிலிருந்து வரக்கூடிய தகவல். சரிங்களா? இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பலராமையான்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு மாவட்ட நீதிபதி. அவர் சித்த மருத்துவத்து மேலே இருக்கு. ஆனால் அவர் தன்னுடைய நூல் சொல்லியிருக்காரு. அதனோட புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், வள்ளலார் மறைவு சித்தியா மரணமா. ஆமா, பலராமையா. இந்த புத்தகத்தை வச்சுட்டு இப்போ வந்து சில யூடியூபர்லாம் ஊட்டிட்டு கிடக்குறாங்க. பலராமையாவே சொல்லிட்டாரு, மறைமலையாடிகளே சொல்லிட்டாரு, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு. இவருடைய பேக்ரவுண்ட் போய் பார்த்து மாவட்ட நீதிபதி. ஸோ சித்த மருத்துவத்து மேலே. ஆனால் இவர் சொல்றாரு, இந்த புத்தகத்தின் முன்னுரையில் சொல்றாரு, எனக்கு தமிழ் படிக்கும் வாய்ப்பே இல்லை, நீதிமன்றங்களிலும் ஆங்கிலத்தில் தான் வாதாடினார்கள், எனக்கு தமிழே படிக்க தெரியல, எனக்கு எழுத படிக்க தெரியலன்றாரு. இந்த புத்தகத்தை எழுதியது கூட இன்னொரு நண்பர் ஒரு வந்து எழுதி கொடுத்தா, இல்லாட்டி ஒரு பக்கத்தை கூட நான் எழுதியிருக்க முடியாதுன்றார் அவர். இவர் வந்து வள்ளலாரினுடைய தமிழை பற்றி ஆய்வு செய்கிறார். எப்படிங்க தமிழே படிக்க தெரியாதுன்னு சொல்றாரு, எப்படி ஆய்வு பண்ண முடியும்? அதைத்தான் சொல்றாரு. நான் வந்து நிகண்டுகளை வைத்து ஆய்வு பண்ணேன்னு சொல்றாரு. ரெண்டாவது, இவர் வள்ளலாருக்கு கோயில் கட்டி கும்பிடுறாரு அவருடைய வீட்டுல. சரிங்களா? அவருடைய அச்சகத்துக்கு அருள் ஜோதி அச்சகம்னு பெயர் வைத்து 10-12 புத்தகம் எல்லாம் வெளியிடுறாரு அவர். ஆனால் அது எல்லாமே அவரா வந்து ஒரு ஆர்வத்தில் செய்ததை தவிர எதுவுமே பிராக்டிக்கலா இல்லை. சாகா கல்வியை பத்தி ஒரு புத்தகம் எழுதுறாரு இவர். சரிங்களா? இப்படியெல்லாம் எழுதிட்டு கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. இந்த புத்தகம் இப்போ அச்சில் இல்லை. இதை ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த புத்தகம் இந்தியாவிலேயே கிடைக்கவில்லை, நாங்கள் இலங்கையில போய் எடுத்து அதுலேருந்து ஆய்வு செய்தோம், அதுல எல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த புத்தகம் பிடிஎஃப்ல குப்பை மாதிரி கிடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பில்டப் பண்றதுக்காக பண்றாங்க வச்சுங்களேன். நம்ம என்ன சொல்றாங்க, வள்ளலார் சித்தி அடைந்தாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்க ஆர்கியூ பண்ணுங்க, விவாதம் பண்ணுங்க, விரிவா நீங்க பேசுங்க. அது வந்து விவாதத்துக்கு உட்பட்டதான், அது யாருமே நான் மறுக்க போறதில்லை. ஆனால் நீங்க முன்முடிவோடு அணுகாதீங்க. முன்முடிவோடு வந்து அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டாருன்னா, எடுத்துக்காட்ட இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வெளிப்படையாக நம்ம பேசுவோங்க. தற்கொலை செய்து கொண்டாருன்னா இத்தனை எல்லா சீடர்கள் குழுமி இருக்காங்க.
அந்த காலத்தில் தர்மசாலை வந்து தொடங்கும் போதே 3000 பேர் வந்தாங்கிறது ஆவணம் இருக்கு. 3000 பேர் வந்தாங்க, சோறு போட்டிருக்கு, நாங்களாம் பணம் வசூல் பண்ண. அப்போ புகழ்பெற்ற ஒருத்தராக இருந்தார், எப்பொழுதுமே அவரோட சீடர் இருந்தார். தொழுவூர் வேலாயுதம் அதை சொல்றாரு. அவரை சுற்றி எல்லா சாதிக்காரர்களும் இருந்தார்கள். அவரிடம் ஞானம் பெறுவதற்காக வரல, அவர் செய்யக்கூடிய சித்தாடல்களை பார்ப்பதற்காக வந்தார்னு சொல்றாரு. அவர் எப்பொழுதுமே ஆள் இருந்துட்டு இருப்பாங்கன்றாரு. அப்போ ஆள் இருந்துட்டு இருக்கும்போது வந்து அவர் தற்கொலை பண்ணா மறைஞ்செங்காத போய் வெளியில தற்கொலை பண்ணுவாரா, ஊரெல்லாம் கூடி இருக்கிற வீட்டுக்குள்ள போய் தற்கொலை பண்ணுவாரா? தற்கொலை செய்து கூடிய தேவை அவருக்கு என்ன இருக்கு? ஒன்று, சரிங்களா? சாகா கலையை பற்றி பேசிக் கொண்டிருந்த ஒருவன் வந்து தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னு கொச்சைப்படுத்துறது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். அந்த மாதிரி சூழலும் எதுவும் இல்லைன்றீங்க? எதுவுமே கிடையாதுங்க அவருக்கு. அந்த ஏங்க அவர் வந்து பயம் பூச்சியம்ன்றாரு. பயமே இருக்கக்கூடாது, கவலை கூடாதுன்றார். அவருடைய மிக முக்கியமான உபதேசம், கவலை உன் உடலை அழித்து விடும். அப்போ உடலை பாதுகாக்கிறது எப்படி பாதுகாக்கணும்? உடலை மூடிக்கொள்ள வேண்டும், சூரிய ஒளி படாதிருத்தல் வேண்டும், நீங்கள் மெல்லன பேச வேண்டும். அதே போல அவர் போகம் செய்வதை கூட சொல்றாரு. எப்படி போகம் செய்யணும், எத்தனை நாளைக்கு ஒரு முறை போகம் செய்யணும், ஏனென்றால் அதிகப்படியான ஒரு ஆற்றல் வந்து அதில் தான் வீணாகுது. 15 நாளைக்கு ஒரு முறை தான் போகம் செய்ய வேண்டும். அது நீங்கள் இடதுபுறம் வந்து சாய்ந்து படுத்து கொண்டு செய்ய வேண்டும்லாம் சொல்றாரு. அப்போ உடலை எப்படியெல்லாம் பேணி காக்கணும் அப்படிங்கிறத அணுவா சொல்றாரு அவர். மிக முக்கியமா கவலை என்பதே கூடாதுன்றார். இவருடைய கவலை பூரா எப்படிப்பட்ட கவலையா இருந்தா, இந்த மக்களை எப்படி ஈடேற்ற போறோம், இவர் சொல்ற ஞான கருத்துக்களை சுத்தி இருக்கணும் புரியல, சரிங்களா? இவர் முழுக்க ஞானத்தில் போறாரு, வர்றவங்க போறா இந்த சித்தாடல் பண்ண வர்றது, இவர் ஏதாவது வந்து செஞ்சு கொடுத்து. இன்னைக்கு கூட சித்தர்கள் கோயிலுக்கு போறவங்க 199 பேர் ஞானத்தை தேடி போறதே கிடையாது. அவங்க கடன் பிரச்சனை தீருமா, கல்யாண பிரச்சனை தீருமா, காது குத்து பிரச்சனை, மனிதனுடைய அவத்தைகள் பேர். இதுக்கு பேர் இது. இந்த அவத்தைகள் தீர்வதற்கு தான் மனிதன் வந்து இப்ப இறைவனே நோக்கி போறான். ஆனா அந்த அவனுக்கு அந்த கடன் வந்து ரிலீவ் ஆயிட்டான்னா அந்த கடவுளை மறந்துடுவாங்க, போக மாட்டான். அடுத்த வாரம் போய் நன்றி கூட சொல்ல மாட்டான். இதுதான் மனிதனுடைய இயல்பா இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில வந்து வள்ளலாரை வந்து அங்க இருந்தவர்களும் ஞானத்தை வந்து அப்ப வந்து அவங்க யாருமே வந்து அதை நோக்கி போகல. அவர் ஆனா என்ன செஞ்சுட்டாரு, இதெல்லாம் அவருக்கு தெரியும். கடைசியா சொல்றாரு, இதெல்லாம் நாங்க வந்து நான் சொல்றது என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறது இல்லை. ஆனால் ரஷ்யாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் வருவார்கள், அவர்கள்லாம் வந்து வெளி உலகத்துக்கு எடுத்துட்டு போவாங்க, அதை எழுதி வைக்கிறார் அவர். அதே போல ப்ளோவெட்ஸ்கின்னு ஒருத்தர் வந்து எழுதுறாரு அவர் பத்தி. பின்காலத்தில் அவர் சொல்லக்கூடிய எல்லா முன்கூறல்களுமே பின்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இது. ஏன்னா அவர் மிக எளிதாக கவனிச்சிட்டார். ஸோ இப்படிப்பட்ட அவர் வந்து அவருக்கான சூழல் வந்து தற்கொலை செய்ய வேண்டிய சூழலே கிடையாது. அப்போ இந்த புத்தகம் என்ன சொல்லுது, அவர் என்ன பேசுறாரு, என்ன சொல்ல? இந்த புத்தகத்தில் என்ன சொல்றாருன்னா, இதுல பலராமையாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, வள்ளலார் வந்து நான் அவரை வணங்கினேன், கும்பிட்டேன், இன்னைக்கு கூட ஒரு பாடலாம் பார்க்கிறேன், ஆனால் மிக முக்கியமாக ஒரு முரண் இருக்கிறது அப்படிங்கிறார். என்ன முரண் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக வேதாகமங்கள், சாஸ்திரங்கள், சமஸ்கிருத நூல்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொல்றாரு வந்து பார்த்தீங்கன்னா, சித்திகள் அடைய பெற்று முத்தி நிலை அடைய வேண்டும் என்று வேதாகங்கள் கூறும். முதல்ல சித்திகள்லாம் அடைஞ்சிடணும், அப்புறம் தான் முத்தி நிலை அடையணும்னு வேதாகமங்கள் எல்லாம் சொல்லுது. ஆனால் வள்ளலார் வந்து முத்தி அடைந்து விட்டு சித்தி அடைஞ்சேன்னு சொல்றாருன்றார். இதுதான் முதல் முரண்பாடாக வைக்கிறார். சரி, இதுக்கு அவர் காட்டக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேதாகமம், என்ன ஆதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேதாகமங்கள் சமஸ்கிருதத்தை காமிக்கிறார், மதம் சார்ந்த நூல்களை காமிக்கிறார். ஸோ அடுத்தது இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் வைணவ சமயத்தில் பிறந்தவன் அப்படிங்கிற பலராமையா ஆரம்பிக்கிறார். ஸோ முதல்லயே அவர் தனி மதவாதியாக காட்டிக்கொள்கிறார். வேத ஆகமங்களை வந்து மிக முக்கியமாக முன்னிலைப்படுத்துறாரு. அது சொன்னதான் சரி, இவர் வந்து சொன்னது தவறுன்றாரு. அடுத்தது பிராமணர்கள் வந்து உயர்ந்தவர்கள்ன்றாரு. இதுதான் இந்த பலராமையாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த பிராமணிய சிந்தனையும் வடவேத ஆரிய சிந்தனையும் வேதாகமங்களை விட்டு மதத்தை விட்டு வெளியில வர முடியல. ஓஷோ அழகா சொல்லுவாருங்க, நீ என்னிடம் வந்தீங்கன்னா உன்னுடைய பழைய ஏற்பாடுகளும் சுக்குநூறாக உடையும், எதையோ இழந்தது போல நீ ஆயிருவ, கவனமா வான்னு சொல்லுவார். இதைத்தான் வள்ளலார் உடைக்கிறாரு. நீ என்கிட்ட வந்தேன்னா எப்படி வரணும், சாதி முதல் விட்டுட்டு வா, சமயத்தை விட்டுட்டு வா, மதத்தை விட்டுட்டு வா, குலத்தை விட்டுட்டு வா, கோத்திரத்தை விட்டுட்டு வா, வர்றத்தை விட்டுட்டு வா, ஆசிரமத்தை விட்டுட்டு வான்றாரு. இதை விட்டுட்டு வர சொன்னா ஒரு இழந்தவன் போல ஆயிடுவான். ஏன்னா அதன் மீது அவ்வளவு பற்றுதலா இருக்கான். இது பலராமையா முழுக்க இந்த பற்றுதல் பூரா இருக்கக்கூடிய ஆளா இருக்காரு. ஆனா வள்ளலார் கும்பிடுவாரு, அப்படி சொல்றாரு அவர். பிற்காலத்தை கும்பிடல, பிற்காலத்தை இப்படி எழுதிட்டாரு கடைசி காலத்துல புத்தகம். ஸோ அவர் முழுக்க இதுல இருந்து எதுவுமே விடுபட்டு வெளிவர முடியாத இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, அதுவும் வேதாகமங்களை சொல்லக்கூடிய, அதை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பிராமணிய சிந்தையில் இருக்கக்கூடியவராக தான் இருக்கார். ஸோ இவருடைய கூற்றை நம்ம எடுத்துக்கவே முடியாது. இப்போ உண்மையிலேயே என்னதான் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இதுல இன்னொன்னு மிக முக்கியமா சொல்றேன். இதுக்கு இவர் என்ன சொல்றது, இதெல்லாம் எழுதிட்டு ஐயா இந்த புத்தகத்தில் நான் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கேன், இதுல ஏதாவது தவறு பிழை இருந்தா மறுத்து எழுதுங்கன்னு சொல்றாரு. நீங்க அப்ப உறுதியா ஆய்வுகள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சொல்லணுமே வேண்டாமா? இதுதான் என்னோட உறுதியான முடிவு ஆய்வுன்னு சொல்லணும் இல்ல? இல்லை, யாராவது சொன்னது இதுதான் சொல்லணும். ஏகப்பட்ட முன்னுக்கு பின்முரணான தகவலை பூரா இதில் சொல்கிறார் அவர். இதுக்கு ஆதாரமாக இருக்க காமிக்கிறது மறைமலையடிகளுடைய நாட்குறிப்பை காமிக்கிறார். மறைமலையடிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா, அவர் வாழ்நாள் 1950 வரைக்கும் நினைக்கிறேன், 50, 58 அவர் இறந்தது, அது வரைக்கும் எல்லாத்தையும் அன்றாட நாட்குறிப்பில் எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கு.
அவர் வந்து அதை வந்து அவருடைய மகன் திருநாவுக்கரசு மறை திருநாவுக்கரசு அதை புத்தகமாக தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணி போடுறாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அது முழுசா வெளியிட்ட 1000 பக்கங்களுக்கு மேலே வரும், அதனால நான் ஒரு குறிப்பிட்ட சிலதை மட்டும் வெளியிடுறேன்னு சொல்றாரு. அவரும் வந்து இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு அவருடைய மகன் தான் வந்து அதை பப்ளிஷ் பண்றாரு. அதை வந்து மறைமொழியடிகள் கொள்ளுப்பேரன் பப்ளிஷ் பண்றாரு. இதுல 1911ஆம் ஆண்டு சன்மார்க்க சங்கத்தை பல்லாவரத்தில் தொடங்கினேன்னு ஒரு குறிப்பு வருது. சரி, இந்த மறைமொழியடிகள் ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை சொல்லிடணும். தனித்தமிழ் இயக்கம் கண்ட மறைமொழியடிகள் தான் சாகர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தான் நாட்குறிப்பு எழுதினார். அது என்ன முரண் நமக்கு தெரியல, ஆனால் தனித்தமிழ் இயக்கம் வச்சிருக்காரு அவர். ஸோ இந்த முரண்கள்லாம் இருக்குது. அதுக்கு என்ன விளக்கம் இது வரைக்கும் யாரும் சரியாக சொல்லலை. ஆங்கிலத்தில் தான் எழுதுறாரு அவர். ஆங்கிலத்தில் தான் 1911ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி மாதம் ஏப்ரல் மாதம் நான் வந்து இங்கே சமரச சன்மார்க்க சங்கத்தை தொடங்கினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த ஆண்டு 12ஆம் ஆண்டு வந்து போறார். நான் வடலூர் சென்று இறங்கினேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் கட்டிய அந்த பிரம்மாண்டமான கோயிலை பார்த்து பிரமித்தேன் அப்படின்னு தமிழ் மொழியில் வருது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இடைப்பட்ட நாளில் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து அவருடைய நாட்குறிப்பில் இல்லை. அந்த நாட்குறிப்பில் தான் வந்து இவர் சொல்லியிருக்காருன்னு பலராமையா என்ன சொல்றாருன்னா, அந்த பிப்ரவரி 4 நாட்குறிப்பை தான் அவர் காமிக்கிறார். அதில் வந்து நான் உங்களுக்கு ஸ்கேன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மறைமொழியடிகள் நான் வந்து மேட்டுக்குப்பம் போயிட்டு நான் சில ஐ கேதர்ட் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறார். சில ரகசிய தகவல்களை பண்ணேன். அப்போ சுவாமிகள் இறந்துட்டாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அவருடைய உடலோட ரிமைன்ஸ், அவருடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் மீதம் உள்ளவற்றெல்லாம் எரித்தது போக அதை வந்து ஒரு மட்பாண்டத்தில் வைத்து சேம்பரில் ஞானசபை கீழே இருக்கக்கூடிய அறையில் வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த நாட்குறிப்பில் அவர் எழுதியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நாட்குறிப்பு அடிப்படையில் தான் பலராமையா இந்த புத்தகத்தை எழுதுறாரு. நாட்குறிப்பு இருக்கா இல்லையா? நாட்குறிப்பு இருக்கு. நாட்குறிப்பு வந்து அவருடைய ஒரிஜினல் நாட்குறிப்பை நம்ம பார்க்கல. அது வந்து கன்னிமரா லைப்ரரியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவருடைய மகனோ அந்த ஒரிஜினல் நாட்குறிப்பை நம்ம பார்த்தா தான் தெரியும் அது அவர் தான் எழுதியதா அப்படின்னு பார்க்கணும். சரி, அப்படி எழுதியதாக வச்சுக்கலாங்க, ஒன்றும் தவறு இல்லை. அவர் வந்து போறாரு, பார்த்து எழுதுறாரு. இந்த மறைமொழியடிகள் என்பவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சமகாலத்தில் வாழ்ந்து புலனாய்வு செய்தவரா? கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் கழிச்சு தான் போறார். வள்ளல் பெருமானார் சித்தி அடைந்து 38 ஆண்டுகள் கழிச்சு அவர் வடலூரே போறார். அதுக்கு அடுத்த ஆண்டு என்ன சொல்றாருன்னா, அப்போ 1913ஆம் ஆண்டு சொல்றாரு, நான் மேட்டுக்குப்பம் சென்று வள்ளலார் இருந்த அறையை பார்த்தேன், எனக்கு கண்களில் நீர் வந்து விட்டது, நல்லா கட்டுப்படுத்தி கொண்டேன்னு எழுதுறாரு. இதற்கு இடைப்பட்ட நாளில் தான் இந்த வள்ளலார் இறந்துட்டு தான் சொல்றாரு. இதில் ஒன்றும் பியூட்டி என்னன்னா, அதில் நான் ஞானசபையை போய் பார்த்து விட்டு அதுக்கு அங்கேயே உரையாற்றினேன், சுத்த சன்மார்க்கத்தை பற்றி உரையாற்றினேன் வடலூரில். அப்பொழுது வைதிகர்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானாருடைய வழிபாட்டு முறைக்கு எதிராக இங்கே வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க, நான் வந்து கடிந்து கொண்டேன்னு எழுதுறாரு. இந்த வைதிகர்கள் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை வந்து இந்த யூடியூபர்கள்லாம் விட்டுறாங்க. அது என்ன மாயந்தில் வைதிகர்னு சொன்னால் அதற்கு பதிலாக இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ யூத பிராமண பிண்டாரின்லாம் உலர ஆரம்பிச்சிடறாங்க. அந்த வைதிகர்களை கட் பண்ணுறாங்க. அப்போது பிராமணர்கள் அங்கே இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறதே இவர்கள் விரும்பாதவர்கள் தான் இன்றைக்கி வந்து இது பெரிய வந்து வதந்தியாக பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இவங்க எல்லா பாயிண்ட்டுமே பிராமணிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது, இல்லைன்னா டிராவிடியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு தான் இருக்கிறதா இந்த சிக்கல் நம்ம சொல்கிறோம். ஸோ அதை சொன்னவர் வந்து மறைமொழியடிகள் அதுக்கு நாட்குறிப்பாக சொல்கிறாங்க. 38 நான் என்ன கேட்குறேன்னா, 38 ஆண்டுகள் கழிச்சு போகிறீங்கல்ல, அங்கே வந்து சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ்னா அங்கே ஊர் பெரியவங்களை வந்து கேட்டிருக்கலாம். ஒரு வேளை அவங்க சொல்லியிருக்கலாம். முதல்ல அந்த ஊர் பெரியவங்களை வந்து நேரில் அதுக்கு அடுத்து அந்த குறிப்பில் அவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் இவர்களை எல்லாம் சந்தித்தேன், பெயர் சொல்றாங்க, பேர் வேண்டாம், பெயர் வெளியிட விரும்பாத இத்தனை வயதுக்காரர் சொன்னார், நான் நேரில் பார்த்தேன், இதெல்லாம் நடந்து எழுதியிருக்கணுமா? அந்த குறிப்பு எதுவுமே இல்லை. அதன் பிறகு அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது 1912 நடக்குதுங்களா, 50-58 வரைக்கும் அவர் இறுதியாக வாழ்ற வரைக்கும் எங்கேயுமே அதை பற்றி அவர் பேசல. ஒரு நூல் கூட எழுதலை. அத்தனை நூல்கள் எழுதினார், அத்தனை கட்டுரைகள் எழுதினார், எங்கேயுமே வந்து மறைமொழியடிகள் அதை பற்றி பேசல. ஸோ அந்த ஒற்றை குறிப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து முடிவுக்கு வர முடியாது. இரண்டாவது, மறைமொழியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சமகாலத்தில் வாழ்ந்தவர் அல்ல, அவர் புலனாய்வு செய்ய கிடையாது, அவர் பக்தரும் கிடையாது. என்ன இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்மார்க்க சங்கம் தொடங்குறாரே தவிர, ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சைவத்தின் மீது தான் அவருக்கு வந்து சைவத்தின் மீது தான் பற்றா இருக்கு. சைவ சமய சித்தாந்தத்தை பற்றி நூலெல்லாம் எழுதுறாரு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி பெரியார்களையும் சுயமரியாதை இயக்கமெல்லாம் வைணவ தெலுங்கர்கள்னு திட்டி எழுதுறாரு, கட்டுரை போடுறாரு. அவர் அந்த அளவுக்கு சைவத்தின் எழுதியிருக்காரு அவர். இவர்கள் வந்து இந்த வைணவர்களாக இங்கே ஊடுருவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்றாரு அவர். சொல்லி கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணி பெரிய போரே நடக்குது சுயமரியாதை இயக்கத்துக்கு இவருக்கும். அப்புறம் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இறுதியாக வந்து ஈவே ராமசாமி பெரியார் ஒரு வீட்டுக்கே வராரு. அதே குறிப்பில் சொல்லி இந்த பெரியார் வந்திருந்தார், நாங்கள் 1 மணி நேரம், ஈவே ராமசாமி நாயக்கர் வந்திருந்தார், 1 மணி நேரம் பேசி கொண்டிருந்தோம், குறிப்பில் எழுதியிருக்காரு. அது பிற்காலத்தில் இதெல்லாம் நடந்த சண்டையெல்லாம் நடந்ததுக்கு பிறகு. ஸோ இப்படி தான் இருந்திருக்காரு தவிர அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக முக்கியமாக இந்த இதுக்காக சொல்ல வரேன்னா, அவர் மெய்யியலில் வந்து சிறந்த ஞானம் பெற்றவராக இல்லை. அவர் தமிழ் மொழி மீதும் தமிழ் மீதும் இந்த அரசியல் பொருளாதார சோசியோ எக்கனாமிக் இதில் தான் அவர் வந்து இருக்காரு தவிர இந்த மெய்யியல் பற்றின ஆய்வு கருத்துக்கள் அவர் எந்த குறிப்பிலுமே அவர் இல்லை. எனவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ சொன்னதை கேட்டு எழுதியிருக்காரு, அதற்கு சான்றுகளை தரல. மறைமொழியடிகள் அப்படி எழுதியிருந்தார் அப்படின்னா சான்றுகளை தரணுமா வேண்டாமா?
இங்கே இத்தனை பேர் சாட்சியை நான் பார்த்தேன், இத்தனை பேர் பார்த்தேன், பேரை வெளியிட வேண்டாம், இவங்களே அதை சொன்னாங்க, இப்படி நடந்துச்சுன்னு விளக்கமாக எழுதணுமா வேண்டாமா? விளக்கமாகவும் எழுதலை, சான்றுகளும் கொடுக்கல, ஒரே ஒரு குறிப்பு இருக்குது, அவ்வளோதான். இல்லை நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒரு கொஸ்டின் எழுப்புறீங்க, லாஜிக் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஜோதி தான் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இவங்க கேட்பாங்கல்ல, அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வச்சிருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன, அதுக்கு மிக முக்கியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குறிப்பிட்டதை போல சித்தர்கள் வந்து சாகா கலையும் சாகா கல்வியை பற்றி தான் சொல்கிறாங்கன்னு. வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வாழ்நாள் முழுவதும் சாகா கல்வியை பற்றி தான் சொல்கிறாங்க. அதற்கு வந்து ஏராளமான பாடல்களை வந்து அவர் தராங்க. அவங்க மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா காற்றாலே ககனமதனாலே அப்படின்னு இந்த ஒளியால் எதனாலே அழியாத எனக்கு உடம்பை நான் கேட்டேன், எனக்கு அந்த உடம்பை கொடுத்துட்டான் அப்படின்னு பாடுறாரு. நிறைய இடங்களில் எனக்கு இத்தகைய நான் தேகத்தை பெற்றுவிட்டேன், சாகாவாரம் பெற்றுவிட்டேன், சாகநிலை அடைந்து விட்டேன், அவர் கைப்பட எழுதுறாரு. எழுதி வைக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் பொய் பேச வந்து அவர் எங்கேயுமே பொய் பேச கிடையாது. தான் சைவத்திலிருந்து மாறினதை கூட அறிவு குறைச்சல்னு ஒத்துக்கிட்டாள் அவர். ஸோ அவர் வந்து சத்தியம் எழுதுறாரு. இந்த நிலையை அடைஞ்சிட்டு தேவருக்கும் கிடைக்காத சித்தர்களுக்கும் கிடைக்காத நிலை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ற முத்தேகம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு எழுதுறாரு. ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாளில் வந்து இறுதி காலங்களில் கண்முன்னே இருந்து மறைந்து இருப்பது வந்து வள்ளலாருக்கு பல முறை நடத்தியிருக்காரு. இதை தொழுவூர் வேலாயுதம் ஐயா சொல்லியிருக்காங்க. பல ஆவணங்கள் இருக்கு. அவர் திடீர்னு எங்கே போவார்னே தெரியாதுங்க. ஆனால் வந்து திடீர்னு இப்போ மறைஞ்சிடுவார், பல நாட்கள் வரமாட்டார், திடீர்னு வருவார் அப்படின்னு. இது மாதிரி அவர் மறைந்து வாழ்ந்தது அப்படின்னு நிறைய ஆவணங்கள் இருக்கு. ஸோ நம்முடைய பிறருடைய காட்சிக்கு தெரியாதது போல தன் உடலை மறைத்துக் கொள்ளக்கூடிய அந்த டெக்னிக் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஆவணமாயிருக்கு. ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இறுதி நாட்களில் அவர் அந்த அறைக்குள்ள போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, ஞானசபையை முதல்ல தர்மசாலை கட்டுறாரு. தர்மசாலை இன்று வரை தடைபடாமல் இருக்குது. ஆனால் ஞானசபையை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிடாரு. இவங்க சொல்கிற மாதிரி வழிபாடு சரியாக பண்ணல, ஃபாலோ பண்ணல, சாவி எடுத்துகிட்டு மேட்டுக்குப்பத்துக்கு கொண்டு போய் வச்சிடறாரு. அதையும் இவங்க வந்து குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த யூத பின்டாரிகள் வந்துட்டாங்க போனாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் சும்மா வந்து கதை விட்டு எடுத்துட்டாங்க. அது இவங்க சரியாக பின்பற்றலன்னு எடுத்துகிட்டு போயிட்டார் அவர். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அறைக்குள் போகிறதுக்கு முன்னாடி வந்து மீண்டும் ஒரு மாத காலமும் அறைக்குள்ளேயே இருக்கார், வெளியில் வரல. சீடர்கள் எல்லாம் இருக்காங்க. முதல்ல ஏற்கனவே நடந்தது. வெளியே ஒரு மாத காலமே நம்ம வெளியிலே வராமல் இருக்காரு. பிறகு வெளியில் வர்றாரு, மௌனம் விரதம் இருக்கிறாரு. அப்புறம் மிக குறைந்த வார்த்தைகளில் பேசுகிறாரு. அப்புறம் தான் கொடியை ஏற்றி பேருபதேசம் அப்படின்னு ஒரு மகா உபதேசம்ங்கிற உபதேசத்தை, முழுமையான உபதேசத்தை கொடுக்குறாரு. அதான் ஃபைனல் அவருடைய வேர்டிக்ட். அதுதான் அவர் வந்து உலகத்துக்கு கொடுத்துறாரு. கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஒளி விளக்கு கொண்டு வந்து வெளியில் வைக்கிறாரு. இனிமேல் இந்த விளக்கை ஆராதித்து கொண்டிருங்கள், இந்த விளக்கை பார்த்து கொண்டிருங்கள், இதில் எங்களை நெற்றி புட்டில் இந்த விளக்கு இருப்பதை போல பாவனை செய்து கொண்டு நீங்கள் இருந்துங்கள். அதே போல் நீங்கள் சத்விசாரணா ஒரு இறைவரை பற்றியும் இந்த மெய்யியலை பற்றியும் நீங்கள் விசாரணை செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு அப்புறம் தான் சொல்கிறாரு. அப்புறம் தான் உள்ளே போகிறார். அவர் ஏற்கனவே பல முறை அவர் கண்முன்னே இருந்து மறைந்து அவர் வந்து திரும்ப மீண்டும் வந்திருக்காரு. ஏராளமான நிகழ்வுகள் இருக்குது, ஏராளமான ஆவணங்கள் இல்லை. அதை தான் கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போ இவங்களாம் சொல்கிற மாதிரியான விஷயங்களை ஆவணம் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம என்னென்னா, நீங்கள் நம்ம சொன்னால் தானே, அதை விளக்கறம் சொன்னால் தானே நம்புவோம். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மரணமில்லாத வாழ்க்கை சாத்தியமா அப்படிங்கிற ஆய்வுகள் உலகம் முழுவதுமே போயிட்டுருக்கு. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்னால் இப்போ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்கள் அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டோம். நீங்கள் உங்கள் உடம்பை வந்து மாற்ற முடியும். திருமூலர் சொல்லியிருக்காரு, தாயுமானவர் சொல்லியிருக்காரு, கற்பூரம் போல கரைக்க முடியுன்றாங்க உடம்பை. ஒரு இடத்துல வள்ளல் பெருமானார் பாடுறார், என் மேனியை வந்து கற்பூரம் மனம் மணக்கிறதுனே பாடுறாரு அவர். அப்போது அந்த கற்பூர நிலையில் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா முடியும். இது என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவியல் பூர்வமாக இந்த உலகத்தில் நீங்கள் எதுவுமே அழிக்க முடியாது அப்படிங்கிறத அறிவியல் ஒத்துக்காதா? ஒரு ஆற்றல் இன்னொன்றா மாறும், முற்றாக அழியாது. நீங்க உடலே எரிக்கிறீங்கன்னா உடல் ஏன் எரியுது? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, உடல் ஏன் எரியுது? அப்போ உடல் எரியுது. அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அது இல்லை, வள்ளல் பெருமானார் 5 தொழில்ன்றார். படைத்தல், அழித்தல்ல கொடுக்கறது, அதுக்கு பிறகு அழித்தல், அப்புறம் வந்து மறைத்தல், அருளல்னு இருக்கு. இந்த 5 தொழிலையும் கடவுள் என்கிட்ட கொடுத்துட்டா நான் செய்கிறேன்னு சொல்கிறார், ஒரு பாடல் பாடுறாரு அவர். அப்போ இந்த 5 தொழில் இது எங்கே நடக்குது? இந்த ப்ராசஸ் ஒரு செங்கல் இருக்குது, ஒரு மண்ணாக இருக்கக்கூடிய மணலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செம்மண்ணை உருட்டி செங்கலாக வந்து சுட்டு அதை செங்கலாக மாற்றுறீங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது மீண்டும் என்ன ஆகும்? பொடிஞ்சு அது திரும்ப அந்த பழைய நிலைக்கே போயிடும். ஸோ இப்படி தான் மனித எல்லா உருவங்களுமே தோன்றி மறைந்து அதைத்தான் உருவாகிறது, அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கிறது, அப்புறம் அழிகிறதுங்கிறது அணுவினுடைய செயல்பாடு. இதைத்தான் இந்த 5 தொழில்னு சொல்கிறது, முத்தொழில்னு சொல்கிறது, முழுக்க அணுவினுடைய செயல்பாடு. அப்போ ஒரு அணுவை இன்னொரு அணுவாக மாற்றுறது, ஒரு உருவத்தை இன்னொரு உருவமாக மாற்றுவது, ஒரு ஆற்றலை இன்னொரு உருவமாக மாற்றுங்கிறது இயற்கையிலே நடந்து கொண்டிருக்க ஒன்று. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உடல் மூலமாக ஜீவசமாதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து இவர் அடைந்த நிலையை வந்து எளிதாக புரிஞ்சுக்கலாம். இந்த ஜீவசமாதிக்கு ப்ரூவன் மெத்தட் நிறைய வந்து எவிடன்ஸ் இருக்குது. இன்று கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக ஜீவசமாதி அடைந்த உடலை வந்து நீங்கள் 100 ஆண்டுகள் கழித்து எடுத்து பிளேடால் கீறினாலும் ரத்தம் வரும். இது ஏராளமான காணொலிகள் வந்திருக்கு, வீடியோ இருக்குது. அந்த உடல் அழியாது.
அதுக்கு வந்து ஜீவ சமாதி அப்படின்னு இப்போ சொல்கிறோம். ஆக்சுவலாக சீவ சமாதி அப்படிங்கிறத தமிழில். அது என்ன பண்ணால் உயிரை உள்ளே நிறுத்திக்குவாங்க, ஆன்மா மட்டும் வெளியில் போகும். ஸோ உயிர் உள்ளே இருக்கிற காரணத்தால் அந்த உடம்பு அழியாது. இதை திருமூலர் வந்து இது எப்படி வந்து சமாதி வைக்கணும்னு ஒரு சமாதி கட்டளையை கொடுக்குறாரு அவர். நீங்க எப்படிப்பட்ட முறையான ஓகப்பயிற்சி செய்து உடலை வந்து பக்குவப்படுத்தியவர்களுக்கு முக்கோண வடிவில் இந்த அளவில் இந்த உயரத்தில் அமைத்து உள்ளுக்குள்ள என்னென்ன பொருள்லாம் போடணும் இதெல்லாம் போட்டு நீங்க வந்து மூடி வச்சிட்டிங்கன்னா உடல் அழியாதுன்றார். இதுக்கு இருக்கு வடகரை சிவானந்தருடைய சீடர்கள் ஏராளமான பேர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள்லேயே போய் பாருங்க, யூடியூப்ல பாருங்க, ஜீவ சமாதிகள் போட்டு பாருங்க, முடி கூட கருக்காமலாம் இருந்திருக்கு. இது வந்து இங்க இருக்கிறது. இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா பாபாஜின்னு ஒரு நாகராஜ் ரஜினிகாந்த் படத்துல கூட வந்தார் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பிரபலப்படுத்தினார், சினிமா மயப்படுத்தினார். அவர் பாபாஜி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சீடர் வந்து யுக்தேஸ்வர் கிரியோட சீடர் வந்து பரமஹம்ச யோகானந்தா. பரமஹம்ச யோகானந்தா எழுதிய ஒரு யோகியின் சுயசரிதை அப்படிங்கிறது உலக அளவில் அதிகமாக விற்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய புத்தகம். நீங்கள் அதுவும் அமெரிக்காவில் வந்து லட்சக்கணக்கான காப்பிகள் விற்கப்பட்டது. 1,00,000 பேருக்கு அவர் வந்து வெள்ளைக்காரர்களுக்கு போய் இந்த கிரியா யோகத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் வந்து மறையிறார். எப்படி மறையிறாருன்னா உடம்பெல்லாம் மறைக்கல. அவரோட இறுதி கட்ட வருது, மேடையில் பேசிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்துடுறாரு. அவருடைய உயிர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உடம்பை கொண்டு போய் எம்பாமிங் பண்ணுறாங்க. என்ன சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் வந்து ஊர்லேருந்து சீடர்கள் வர வேண்டியது இருக்குது, அதனால் உடனே வந்து அடக்கம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே அங்கே உள்ள மார்ச்சுவரி அங்கே மார்ச்சுவரியில் டாக்டர்ஸ் இருப்பாங்க. இங்கே இருக்கிற மாதிரி வந்து சாதாரண ஆள் அங்கே முறையான டாக்டர்ஸ் இருப்பாங்க. அது மார்ச்சுவரியில் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருக்கும்னு தெரியும். அது என்ன பண்ணுறாங்க, சரிங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பொதுமக்கள் பார்வைக்குனால எம்பாமிங் மட்டும் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எம்பாமிங் எதுக்குன்னா கிருமிகள் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறதை தவிர அழுகாமல் இருக்கிறதுக்கு அல்ல. பல பேர் உடம்பு எம்பாமிங் மட்டும் அழுகாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அது கிருமிகள் வெளியில் போகணும். இவருக்கு எம்பாமிங் பண்ணி அவருடைய உருவத்தை வந்து ஒரு கண்ணாடி பள்ளியில் வச்சு வைக்கிறாங்க. வைத்து விட்டு அமெரிக்க மருத்துவர்கள் டாக்டர்கள் வந்து தொடர்ந்து கண்காணிக்கிறாங்க. 21 நாள் அந்த உடம்பு வந்து வெளியில் இருக்குது. 21 நாளில் ஒரு மனிதன் இறந்துட்டான்னா 6 மணி நேரத்தில் உடம்பு அழுக தொடங்கிடும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லீரல், வயிறு, குடல் சம்மந்தப்பட்டதாக அழுக தொடங்கி படிப்படியாக அழுக தொடங்கி உடம்பு தோலெல்லாம் புள்ளி வரும். 21 நாட்களில் எந்த அழுகலுக்கான ஒரு மார்க் கூட அதில் வரல. அறிக்கை இருக்குது, கூகுள் போய் பாருங்கள். பரமஹம்ச யோகானந்தாவோட டெத் சர்டிஃபிகேட் கிவன் பை த யூஎஸ் டாக்டர்ஸ்ன்னு போட்டு பாருங்கள். அந்த மார்ச்சுவரியில் இருக்குது. உடம்பு எந்த மாற்றமே சொல்லிட்டேன், இது வாழ்நாளில் இது வரலாற்றிலே கேள்விப்பட்டாத ஒன்று. உடம்புல கொஞ்சம் கூட கெடாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடலை கெடாமல் வைத்திருக்கக்கூடிய உத்திகள் இந்த ஓகக்கலையில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுத்த ஓகக்கலை என்ன வந்து பார்த்தீங்கன்னா போகரும் வந்து அதே போல் அகத்தியரும் கொடுத்த ஓகக்கலை தான் பாபாஜியே கொடுத்தார், கிரியா யோகங்கிற பேரில். அப்போ உடலை நம்மளால் பதப்படுத்த முடியும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து உடலை விடாமல் எப்படி மறைப்பது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள். பட்டினத்தார் வந்து இதே சென்னையில் இருக்கக்கூடிய பட்டினத்தார் வந்து உடலை மறைச்சு ஒரு எல்லாம் குழந்தைகளோட விளையாண்டு இருக்காங்க, ஒரு கூடையில் போட்டு அவர் கூடைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. கூடை எடுத்து பார்த்தா இல்லை அவர். ஸோ உடலை விட்டுருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை வந்து ஏற்கனவே வரலாறுக்கே முன்னத்தியர்கள் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் வரலாறு அதை பண்ணியிருப்பாருன்றீங்க. ஸோ வரலாறு அதை ஃபாலோ பண்ணியிருப்பாருன்றீங்க. ராமலிங்க வள்ளலார் புத்தம் புதிய தொம்முன்னு வந்து குதிச்சவர் இல்லைங்க, சித்தர் வழி வந்தவர் தான். தெளிவாகவே சொல்றாரு. வந்து வாழையடி வாழையன வந்து திருக்கூட்ட மரபில் அடியேனும் ஒருவனன்றோ அப்படின்றார். மொத்தத்தில் கடந்த காலங்கள் இருந்ததெல்லாம் இந்த மாடர்ன் 1900க்கு பிறகான உலகத்திற்கு வந்து எளிமைப்படுத்தி மிக அறிவியல் பூர்வமாக சுருக்கி சாறு விழிஞ்சு கொடுத்தாரு. அவ்வளோதான் கொடுத்துட்டு அது தந்த நிலையை தானே அடைஞ்சார். அப்போ இது எப்படி இது என்ன அறிவியல் பூர்வமாக என்ன சொல்றோம்னா, உடம்புல என்னங்க இருக்கு, நிலம்ங்கிறது வந்து உடம்பே சொல்லுவோம். நம்ம நீர் இருக்கா, இருக்கு. நெருப்பு இருக்கா, இருக்கு. காற்று இருக்கா, சரிங்களா. ஆகாயம்ங்கிறத விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து உடம்புங்கிறது நிலம் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க, சரிங்களா. உடம்பு வந்து நிலத்துக்கு ஒவ்வானது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து தண்ணீர் இருக்கு. தண்ணீரை வந்து எதை கொண்டு போகணும் போகும். நீரை வந்து நெருப்பை வந்து அதிகம் நீங்கள் படுத்தினீங்கன்னா தண்ணீரும் கரைஞ்சு போயிடும். அது தீயை எப்படி அதிகப்படுத்துறது, காற்றை கொண்டு அதிகப்படுத்த முடியும். இதைத்தான் காலால் உதைத்து, மூலாதாரத்து 3 எழுகணலை காலால் உதைத்துன்னு சொல்றதுக்கு வந்து காற்றால் உதைத்துன்னா காற்றை கொண்டு நீங்கள் உடம்பு சூடை அதிகப்படுத்த என்ன ஆகுன்னா இந்த நீர் வற்றி போயிடும். உடம்புல வந்து அதுக்கு பிறகு வந்து இருக்கிறது எலும்பும் இந்த சதையும் தான், அதையும் இந்த கரைக்க முடியும் அப்படிங்கிறதா என்னுடைய சயின்ஸ். நிச்சயமா. ஸோ இந்த ஓகக்கலை மூலமாக கரைக்க முடியும். அதை சாதித்தவர் அவர். இதை நீங்கள் ஆய்வு செய்யணும். அந்த காஸ்டின் அறிக்கை கொடுக்குற பிரிட்டிஷ்கார அறிக்கை கொடுத்தது என்ன சொல்றாருன்னா, அந்த அறிக்கையில் நீங்க சொல்றேன்னு சொன்னீங்க, அந்த அறிக்கையில கடைசியா வந்து இவர் சித்தி போய் அடைஞ்சிடறாரு. அடைஞ்சதுக்கு பிறகு இனிமேல் யார் கண்ணுக்கும் தோன்ற மாட்டேன். அவர் அதுக்கு முன்னாடி தகவல் என்ன சொல்றாருன்னா, நான் 10-15 தினங்களுக்கு உள்ளே இருக்க போகிறேன், யார் கண்ணுக்கும் தென்பட மாட்டேன், யாராவது கதவை திறந்து பார்த்தாலும் அவர் கண்களுக்கு தென்பட மாட்டேன்னு தான் சொல்றாரு. வரலாறே சொல்லியிருக்காரு. எனவே அரசாங்கத்தார் வந்து கேட்டாலும் கூட அவர்கள் வந்து ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. என்னை காட்டிக் கொடார் அப்படின்றார். கடவுள் என்னை வந்து காட்டிக் கொடாருன்னு என்ன அர்த்தம்னா அடுத்தவங்களுக்கு காண்பிக்க மாட்டாருன்னு சொல்றாரு அவரு.
சொல்லிட்டு போறாரு. நீங்க 3 மாதமே நாட்கள்ல வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கு, நாட்களில் தகவல் முரண்பாடு இருக்கு. அவர் அறைக்குள்ள போனது முழுக்க முழுக்க அதே உண்மை. ஏற்கனவே மறைந்து இருந்ததெல்லாம் உண்மை. அவர் மறைந்து வந்து தோன்றியது உண்மை. இவங்க காஸ்டின் எப்போ போய் பார்க்குறாரு அப்படிங்கிறது சரியான தேதி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேதிகள் சொல்றாங்க, போயிருக்காங்க மொத்தத்தில். ஸோ மாவட்ட ஆட்சித்தலைவர் இவரும் போய் ஆய்வு செஞ்சுட்டு அவர் மிக விரிவான அவர் என்ன பண்றாரு, ஆய்வு செய்தோடு மட்டுமல்லாமல் கூடவே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த ஆய்வு அப்படிங்கிறது நம்ம மிக முக்கியம். இந்த இதில் சொல்ல வேண்டியது என்னன்னா, அவங்க எதேச்சியாக விட்டுட்டுலாம் போகல, வந்து ஆய்வு பண்ண போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எங்கெங்கெல்லாம் வள்ளலார் போனாரோ, எங்கெல்லாம் பேசினாரோ, யாரோட தொடர்பு இருந்தாலும் எல்லா இடத்துலையும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, விசாரிக்கிறாங்க. இங்க வந்தாரான்னு அதில் அறிக்கை கொடுக்குறாங்க. இவருடைய உடை கூட எங்கும் கிடைக்கவில்லைன்னு கொடுக்குறாங்க. அப்போ இவர் உடையோ அவருடைய செருப்பு போட்டிருந்தார், அவர் செருப்புனா மரச்செருப்பு போட்டிருந்தார், அது உட்பட எந்த இதுவுமே வெளியில் எங்கேயுமே தடையும் இல்லை, எங்கேயுமே வெளி உலகத்தில் இல்லை என்று காவல்துறை சான்றிதழ் கொடுக்குது. அப்போ அறைக்குள்ளே போனது தான் உறுதி அப்படிங்கிறது காவல்துறை சான்றிதழ் வந்துருச்சு. ஒன்று. இரண்டாவது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருவுருட்பா பாடல்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி காஸ்டின் படிக்கிறார். படிச்சுட்டு சொல்கிறார், அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன கிராமம் வந்து 1100 மக்கள் இருந்தாங்க பார்வதிபுரத்தில். இங்கே ஒருத்தர் வந்து ராமலிங்கர் ஒருத்தர் இருந்தார். இவர் நிறைய வந்து மெய்யியல் கருத்துக்களை சொன்னார். அவர் இப்போ இறந்தவர்களை புதைக்கணும் எரிக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்குலாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து ஒரு நாள் அறைக்குள்ளே போகிறாரு சீடர்கள் முன்னால். போயிட்டு அதுக்கு பிறகு அவர் எங்குமே காணப்படவில்லை. இதுதான் அவங்க ரிப்போர்ட். எரிச்சாங்களோ கொன்னாங்களோ தற்கொலை செய்து கொண்டார், எந்த ரிப்போர்ட் அதில் இல்லை. இது பிரிட்டிஷ்காரன் கொடுத்த ஆவணத்தில். அது சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறான், எது எப்படி இருப்பினும் இவருடைய பாடல்கள் மெய்யியலினுடைய மிக உயர் தளத்தில் இருக்கின்றன, இந்த மெய்யியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சொல்வதற்கான படிக்கல்லாக இருக்கின்றன சர்டிஃபிகேட் கொடுக்குறான் பிரிட்டிஷ்காரன். அவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்போ அப்படின்னா என்ன பொருள்? சாகா கலையும் சாகா கல்வியை பற்றி இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய அந்த பிளேனில் நிற்கிறார் இவர், அது அந்த உயரத்தில் நிற்கிறாரு. இதை வச்சு நீ ஆராய்ச்சி பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்டான்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறான் பிரிட்டிஷ்காரன். உனக்கு என்ன, நீ வந்து உட்காந்துட்டு வந்து உனக்கு புரியல. இந்த பலராமையாட்ட பிரச்சனை என்னன்னாங்க, இவர் வந்து முப்புன்னு சொல்லக்கூடியது வந்து தன்னை உடலை தற்காத்துக் கொள்வதற்கு அதை வந்து சாகாமல் இருக்க எல்லாம் முயற்சி பண்ணுறாரு. ஒரு சித்த வைத்தியரை பிடிச்சி மருந்தெல்லாம் செஞ்சு சாப்பிட்றாரு, ஃபெயிலியர் ஆகிறாரு, நோய்வாய்ப்பட்டுறாரு இவர். ஸோ இதனால் அந்த விரக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பூரா வந்து வள்ளலார் செத்து போயிட்டாருன்னு சொல்கிறாரு. தான் அடுத்தவங்க அடைந்த நிலையை தான் அடைய முடியலன்னா விரக்தி ஆகக்கூடாது. நமக்கு அது கிடைக்கலன்னு நினைக்கலாம், இந்த பிறவிலாட்டி அடுத்த பிறவிக்கு போகலாம். எத்தனையோ பேர் காயகல்பம் செய்து உடம்பை வந்து இளமையாக வைத்திருப்பதற்கு நிறைய முயற்சிகள் பண்ணிருக்காங்க. இன்றும் கூட சொல்கிறேன், நீங்கள் இப்போ கடந்த முறை சொன்னது தான், வேலைக்கார ஐயார்னு ஒரு சுவாமி இருக்கார், 40 ஆண்டு காலம் உணவு உண்ணாமல் இருக்காரு, வெறும் அரைக்கோளை தண்ணீரை குடித்து வாழ்ந்துட்டு இருக்காரு அவர். இது போன்ற ஏராளம். அந்த யோகியின் சுயசரிதில் நான் அந்த பரமஹம்ச யோகானந்த யோகியின் சுயசரிதில் நிறைய யோகியில் அவரை போய் சந்திக்கிறார். சந்தித்து உணவே உண்ணாமல் வாழக்கூடியவங்க, தூங்காமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே 500 புக்கை வந்து வாங்கி எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, அந்த யோகியின் சுயசரிதை புத்தகத்தை. அந்த அளவுக்கு மேலை நாடுகளில் வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்குது. லாமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய ஒளி உடலை பெற்று மறைந்ததை பற்றி நிறைய ஆய்வுகள் வந்து உலக அளவில் இருக்குது. அதே போல் தற்பொழுது வந்து நீங்கள் பிறவியை நீட்டிக்க முடியும் அப்படிங்கிற ஆய்வுகள் நியூராலஜி பூரா பண்ணுறாங்க. அதே போல் டெய்லி இது உள்ளிட்ட இதழ்கள் எல்லாம் வெளிநாடுகளில் இதை பற்றி ஆர்டிக்கல் வந்திருக்கு. சாகாத கலை சாகாத கல்வியை நோக்கி உலகம் போயிட்டுருக்கு, ஆய்வு உலகம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து செத்து போயிட்டாரு கொண்டு போயிட்டாருன்னா இதையெல்லாம் ஒருத்தர் முன்னாடி சொல்லியிருக்கான் பாரு நம்ம ஊருக்காரன்னு பெருமைப்படணும். இதை பற்றி சிந்தனையாக வந்திருக்குல்ல, உனக்கு வந்துச்சு அந்த சிந்தனை. ஒருத்தர் மனுஷன் என்ன இதுக்கடா இந்த இத்தனை சிக்கல், இந்த பிரச்சனை வருது, இதுக்கு என்ன தீர்வு? அப்போ நம்மளால் முடியும்னா, அப்போ நம்ம எல்லாமே உருமாறுதுன்னா இந்த உருவத்தையும் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். மாற்றிட்டு போனால் திரும்ப இந்த உலகத்தில் மாட்ட மாட்டோம். பிறப்பு இறப்புங்கிற இந்த சைக்கிளில் மாட்டிட்டு செத்து சுண்ணாம மாட்டோம். வள்ளலார் சொல்கிறாங்க, என்ன செத்து போயிட்டேன்னு அசிங்கமாக பேசுகிறாருங்க அவர். சாவது தாண்டா அசிங்கம்ன்றார் அவர், சாவது அவமானம்ன்றார். நம்மளாம் மற்றது அவமானம் சொல்கிறார் அவர். செத்து போறங்கிறது அவமானம்டா அப்படின்றாரு. சாகக்கூடாதுன்றார், சாக வேண்டியதில்லை மனிதன்றாரு. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு தான் அவ்வளவு தூரம் சொல்றாரு. இது எல்லோருக்குமே, அவர் தனக்கு மட்டுமே சொல்லலைங்க, பொதுவாக எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. எல்லா மனித உயிர்களுமே சாகாமல் இருக்க முடியும், சாகா கலையை கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு இது எளிதில் சாத்தியம். இதை மறைத்து வைத்திருந்தார்கள், ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் இருந்தார்கள். என்னை இறைவன் வந்து என் மூலமாக வெட்ட வெளிச்சமாக்கி விட்டார்ன்றாரு. நீ அதை பிடிச்சி அதை ஃபாலோ பண்ணி அதை எப்படி அதை கண்டுபிடிச்சு ஆய்வு பண்ணி அதில் நீ மேலே ஏறணும். அதை விட்டுட்டு அவரே செத்து போயிட்டார். நான் கேட்குறேங்க, சரி அவர் அப்படியே வந்து இல்லைன்னா கூட நீ என்ன பண்ண போகிற? இப்போ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்த போறியா நீ அவரோட ஏதாவது அவர் சொன்னதை உயிர்கருணை நீ பின்பற்றுறியா? ஒழுக்கத்தை சொல்றாரு, அடுத்த பிற உயிர்களுக்கு துன்பம் கொடுக்கூடாதுன்னு சொல்றாரு, அதை பின்பற்றியா நீ? அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கூட நீ பின்பற்றல. அவர் வந்து இருந்தா என்ன, இல்லாட்டா உனக்கு என்னடா?
நிச்சயமா தோழர், ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விளக்கமாக கொடுத்துருந்தீங்க. அதே போல் இன்றைய சூழலில் வரலாறை பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்குது. அவருடைய பெருவழியை குறித்தும் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவரை குறித்த இன்னொரு ஒரு பரிணாமத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்களுக்கு எடுத்து கொண்டு போவோம். எங்களுக்காக கூட வருகனையும் கருத்துலையும் ஆழமாக அழுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் இன்னொரு நேர்காணல் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.